Hi friends, welcome to my channel. Ashok invested rupees 8,000 for 3 years at 5% compound interest in a post office. If the invest is compounded once in a year, what sum will be get after 3 years? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசோக் 8,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான் 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். அவனுக்கு 3 வருஷம் கழித்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து CI = P × 1 + R / 100 the whole power T. இதுதான் அதுக்குள்ளே ஃபார்முலா. அதுக்கப்புறம் தந்திருக்கிறது இதெல்லாம்னா பிரின்சிபல் தந்திருக்காங்க. அது வந்து 8,000. அடுத்து ஆர் தந்திருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது வந்து 5%. அடுத்து டைம் தந்திருக்காங்க 3 years. இது இனி இந்த 3 வேல்யூவும் நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 8,000 × 1 + 5 / 100 the whole power 3. அதுக்கப்புறம் அந்த 100 கொண்டு அங்கே நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். = 8,000 × 105 / 100 the whole power 3 = 8,000 × the whole power 3னா அதை 3 தடவை எழுதலாம். 105 / 100 × 105 / 100 × 105 / 100 இப்படி 3 தடவை எழுதிக்கலாம். அடுத்து இதை கட் பண்ணலாம். அப்போ வந்து 5 டேபிளில் போவோம். 20 5s are 100, 21 5s are 105. அதே மாதிரி 20 5s are 100, 21 5s are 105, 20 5s are 100, 21 5s are 105. அடுத்து அந்த 0 0 0 3 0 கட் பண்ணிவிட்டு அங்கே 3 0 கட் பண்ணிடுறோம். அடுத்து 1 2 4 2s are 8. அடுத்து 1 2 2 2s are 4 வெட்டலாம். அடுத்து 1 2 1 2 வெட்டலாம். அப்போ 21 × 21 × 21 கிடைக்கும். இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் 9,261 கிடைக்கும். அப்போ அவனுக்கு 3 வருஷம் கழித்து இந்த அமௌண்ட் அவனுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.